ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனான் சார். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னார். எங்கள் ஆள் ஐயோ அது பணக்காரங்களுக்கு வர நோயாச்சேன்னா. இல்லைப்பா இப்போ எல்லாருமே பணக்காரங்கள் ஆயிட்டாங்க அப்படின்னாரு. டாக்டர் அப்படின்னா நல்லா உழைப்பீங்களான்னார். கடுமையாக உழைப்பேன் டாக்டர். இப்போ தான் தோட்டத்திலிருந்து நேராக வரேன், என் கையை பாருங்கள் காப்பு காய்ச்சிருச்சுன்னா. டாக்டர் சொன்னார் உடல் சக்தி மீறி கடுமையாக உழைச்சாலும் சுகர் வரும்னார். ஐயோ டாக்டர் அப்படின்னா அதுக்காக உழைக்காமலே இருந்தாலும் சுகர் வரும்னார். நல்லா சாப்பிடுவீங்களான்னார். வயிற்றுக்கு வஞ்சகம் வைக்க மாட்டா டாக்டர், வாழ்கிறதே அதுக்காக தானே, நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னா. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீன்னா சுகர் வந்துரும்னார். ஐயோ அப்படின்னா அதுக்காக சாப்பிடாமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். டாக்டர் அப்படின்னா நல்லா தூங்குவீங்களான்னார். மல்லாந்தடிச்சு தூங்குவேன் டாக்டர். நான் தூங்குனா என் குரட்ட சத்தத்தில் எங்கள் தெருவிலே ஒருத்தனும் தூங்க முடியாது. நல்லா தூங்குவேன். இன்னைக்கு கூட அசந்து தூங்கிட்டேன். என் வீட்டுக்காரி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டா. அவன்லாம் வரும்போதே மாலையோடே வந்துட்டான். ஒருத்தன் போட்டான், நான் எந்திரிச்சிட்டேன் நல்ல வேலையா. ஒருத்தன் சொல்கிறான் போட்டமில்ல பேசாமல் படுங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் அதனால தான் லேட் பண்ண வேண்டாம் காரியத்தை முடிக்கலாம்னே கேட்டிங்களாங்கிறான். என் பொண்டாட்டி இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலையேங்கிறா. நான் தான் உயிரோடு இருக்கனேங்கிறேன், மறுபடியும் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலையேங்கிறா. டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகிறாங்க. அவர் பார்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாங்கிறார். டாக்டர் நான் உயிரோடு இருக்கேங்கிறேன். என் வீட்டுக்காரி சொல்கிறா டாக்டரே சொல்லிட்டாரு பேசாமல் படுங்கிறா. நீங்கள் டாக்டர் நான் நல்லா தூங்குவேங்கண்ணா. இப்போ டாக்டர் சொன்னார் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சுகர் வந்துருமுன்ட்டார். எங்கள் ஆள் உன்னை கோவிச்சிட்டான் சார், எழுந்துட்டான். ஓ என்னையா சொல்கிற, சாப்பிட்டா வருங்கிற, சாப்பிட்லைனா வருங்கிற, தூங்குனா வருங்கிற, தூக்கமில்லைனா வருங்கிற, உழைச்சா வருங்கிற, உழைக்கலைனா வருங்கிற, நீ என்னதான்யா சொல்கிறான்னா. இந்த மாதிரி டென்ஷன் ஆனாலும் சுகர் வரும்ட்டார். அவன் கீழே உட்காந்து அட கடவுளே அப்படின்னா டாக்டர் கையெடுத்துட்டு ரொம்ப கவலைப்பட்டாலும் சுகர் வந்துரும்ட்டான். அவன் கேட்டான் டாக்டர் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வழியே இல்லையா டாக்டர்னா. அவர் காதுகிட்ட வந்து சொன்னார் இதையெல்லாம் ஒழிச்சிட்டா எங்களுக்கெல்லாம் வழியே இல்லைன்ட்டார்.